இந்த ரெசிபி செய்ய 15 மினிட்ஸே போதுமானது. இதை வந்து பேச்சுலர்ஸ்க்கான சமையல்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்க, 1 வயசு இல்லை குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபியை தாராளமாக கொடுக்கலாம். நம்ம இன்னும் அர்ஜென்ட்டாக போயிட்டு வந்தால் ஈஸியாக சமைக்கிறதுக்கான ரெசிபின்னு சொல்லலாம். 1 பாட் ரசம் ரெசிபி. இது செய்ய தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். செய்முறையை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். புளி தண்ணி, 1 கப்பு அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். புளி தண்ணியோடு சேர்த்துட்டு அரிசி பருப்பை கழுவி போட்டுட்டு தக்காளி 1 ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு 4 to 5 விசில் விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா குக்கரை திறந்தோன்னா டேஸ்டியான ரசம் ரெசிபி ரெடி. இது கூட வந்து நம்ம நெய் ஆட் பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.